வேற பக்கெட்டோட வரானே. ஏய் எழுந்துடா மச்சான். ஏய் ஏன்டா குறுக்க வந்து நிக்கிறா? ஏய் என்னடா சிரிக்கிறா? ஓ ஐயே 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 ஐ மச்சான் வினோத்தே. ஏய் எங்க வந்து என்னடா பாடிட்டு இருக்க? ஏன் மச்சான் பாட்டு பிடிக்கலையா? நான் வேற பாட்டு பாட்டுமா? நான் பாட்டு பாடலாம். போ. ஐயோ எங்கடா போடுற? எங்க? ஓ பாத்ரூம்க்கு போறியா? இல்ல பக்கெட் எடுத்துன்னு பாகிஸ்தான் கூட சண்டை போட போறேன். ஐயோ சூப்பர் மச்சான், கை கூட. அவரு என்ன மச்சான் கோவப்படுற? ஐயோ முடியலடா. முடியலையா? இப்போ இவனை எப்படி சமாளிக்கிறது? ப்ரோ என்ன ப்ரோ? இவனா? மச்சான் உன்னதான், அவர் கூப்பிடுற. யாரு அவன்? வேற எதுனா புதுசா ட்ரை பண்றா அப்படின்ற புதுசா? ம் இப்போ எப்படி ட்ரை பண்றோம்? இதான் ரெடி ஆயிட்டல, ஏன்டா அப்படி பண்ற? என்ன மச்சான் லாஜிக் இது? ரெடி ஆனா வராதா? அதெல்லாம் 10 நிமிஷம் ஆகும், கிளம்பே. டேய் என்னடா பாதி வெளில பஸ் நிப்பாட்டி சொல்ற மாதிரி சொல்ற? கிளம்புடா டேய். சோபா வினோத்தே மச்சான், வினோத்தே. டேய் டேய் என்னடா கத்தாதடா, வந்துட போறான்டா. டைம் ஆச்சு, ஏந்திரு மச்சான். எனக்கு டைம் இல்லை போடா. அடி எனக்கு டைம் ஆச்சு மச்சான். கஷ்டப்பட்டு கக்கூஸ்ல கச்சிஃப்லாம் போட்டு வந்திருக்கேன், ஏந்திரு மச்சான். போடா. அட யாரா அவன்? வர மச்சான் வர மச்சான் வர மச்சான், ஏந்திரு மச்சான் ஏந்திரு மச்சான் ஏந்திரு மச்சான். ஓடு 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 ஓடு. இப்பதான்டா போடா. ஐயோ கரெக்டா சொன்ன மச்சான், இப்பதான் வந்தேன். ஆனா கோவமா இருக்கு. ஏடா அதுக்குன்னு 2 பேர் உள்ள போய் என்ன பண்றீங்க? அவ்வளோ என்னமோ பண்றோம். 10 நிமிஷம் ஆகும், கிளம்பு கிளம்பே. அடி வெளியே அவனை பக்கிட்ட வச்சு சாவடிக்கிற. மச்சான் வினோத்தே, ஆ ஏன் மச்சான் சைலண்டா வர? ஏண்டா அவன் இன்ஸ்டா ஸ்னாப் சாட்னு அப்டேட் ஆகிட்டான். நீ இன்னும் லவ் பண்ணுறது போய் ட்ராவல் பண்ணிட்டுருக்க. ஆமாம் அப்படி அவள்கிட்ட இன்னுதான் ஆகுது. எனக்கு எதுவும் ஸ்பெஷலாக தெரியலையே. அது அப்படி இல்லை மச்சான். இந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க இந்த சினிமாலாம் காட்டுவாங்களே, அந்த மாதிரி செமையாக பெயிண்ட் பண்ணணும், முடியாதவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. குறைஞ்சபட்சம் பொண்ணாக இருந்தாலே போதும். அதுலேயும் அவள் நம்மளை தான் பார்க்குறேன்ற பாசிட்டிவ் நோட் மட்டும் கொடுத்துட்டான்னு வையேன், உயிரையே கொடுத்துருவோம். ஆடா காஜு பிடிச்சோம்ல, கேட்டது என் தப்பு தான்டா. கோச்சிக்காத வினோத்து, நீ இந்த ஆங்கிளில் யோசி. 100 பொண்ணுங்க இன்ஸ்டாவில் இருந்தாலும் ஒரு பொண்ணை நேரில் பார்த்து கொஞ்சம் தூரமோ அதிக தூரமோ அவளுக்காகன்னு ட்ராவல் பண்ணி பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணி அவள் இறங்கி நடந்து வரும்போது அவளை அப்படியே ஸ்லோ மோஷனில் ஃபீல் பண்ணி அவள் முன்னால் போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு அவளுக்கு முன்னால் அவள் காலேஜ் போகிற ரோட்டில் போய் நின்று அவள் வர்ற நேரமாக பார்த்து ஒரு என்ட்ரியை கொடுத்தா அவ வந்து நின்று கொடுப்பா பாரு ஒரு லுக்கு, சும்மா ஜூ ஒன்று இருக்கும் மச்சான். நீ இந்த பக்கம் வாடி. நீ வேணா பாரேன். வேலைக்கு ஆகலையே. வேலைக்கு அப்படியா? அடிங் அதுக்கு அப்படியே விட்டுற முடியுமா? வாடா. ஏய் பாவண்டி, அதெல்லாம் பின்னாடியே வருவான். ஜஸ்ட் கடுக்கு இல்லை, வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கா? அங்கே பாரு மச்சான், இவளை விடாம டெய்லி ஃபாலோ பண்ணி என்னடா இங்கே நின்ற ஃபாலோ பண்ணி இந்த பண்ணி ஆடு மாடு கழுத குதிரை நான் நீ அவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் சமந்தானே. யார் வேணா எங்கே வேணா ஃபாலோ பண்ணி பண்ணி போகலாமேன்னு சொல்லான்னு வந்த மச்சான். ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே ரிவர்ஸ் கீரை போடு. ரிவர்ஸ் கீரா?
நான் மச்சான் ஜாகிங்கா எஸ்டா மாமா. ஃபிட்டாக இருக்கும் போதே நினச்சேன் கேன் ஐ ஜாயின் வித் யூ. யா டெஃபினெட்லி டெஃபினெட்லி. நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஓடி போயிடலாம். டேய் எடுத்துட்டு பிண்டு நில்றா. என்ன கூப்பிட சான்ஸே இல்லை. உன்னை தான் கூப்பிட்றாங்க நினைக்கிறேன். திரும்பி பாரு. நோ. டேய் உன்ன தாண்டா. டேய் உன்னதான்டா. ம் ஓ மீ என்ன ட்ரை பண்ற? ம் ஆ 1 2 3 4 2 2s are 4 4 2s are 8 8 plus 3 15. கிரிக்கெட்டில் ஒரு டீமுக்கு 15 மெம்பர்ஸ் தானே மச்சான்? இல்லை மச்சான் 15. ஓ 15ஆங்க. பேசிக்கலி இஸ் அ கிரிக்கெட் பிளேயர்னா. ஹலோ கேவலமா சமாளிக்காத ஓகே? நானும் பார்த்துட்டே இருக்கேன். எங்க போனாலும் ஃபாலோ பண்ற. என்ன லவ் பண்றியா? ஆ ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லைன்னா இப்படி ஆட்டு. அது என்ன 2 சைடு ஆட்டினா என்ன அர்த்தம்? 2 சைடும் இருந்தால் நல்லா இருக்கும்னு அர்த்தம். ஹலோ எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. தயவு செய்து இனிமே நான் ஃபாலோ பண்ணாத. ஆளை விடு. ஹலோ நீ என்னை விட்டு போகிறதா நினச்சி உன்னை விட்டு போகிற. ஆ என்னையா? ஒன்றும் இல்லை ஒன்று. ஒன்னா? மச்சான் சிரிக்கிறாடா. நீ இல்லாமல் எதுமிங்க சுத்தாதே, உன் கண்ணத்தின் வண்ணத்திற்கு நிகரேதும் இல்லாதே. வா என் பெண்ணே என் முன்னே வா கண்ணே, என் மோகத்தின் படையோட்டத்திற்கு சட்டம் போடாதே. உயிரோடு கதை மாறுதே, உன்னை தேடுதடி விழியோடுதே. நீ பார்வை பார்த்தால் நரம்பெல்லாம் சூடாய் ரத்தம் ஏறி போச்சு. உன் சுவாசம் பட்டால் அகமெல்லாம் வீசும் பனி காற்றையாச்சு. ஓ பெண்ணே உன்னை தொட என்னுள் ஏதோ உஷ்ணமாகி போச்சு. இதில் முத்தம் சேர என்னுள்ளே ஏதோ என்ன கூடி போச்சு. உயிரோடுதே கதை மாறுதே, உன்னை தேடுதடி விழியோடுதே. நீ இல்லாமல் எதுமிங்க சுத்தாதே, உன் கண்ணத்தின் வண்ணத்திற்கு நிகரேதும் இல்லாதே. வா என் பெண்ணே என் முன்னே வா கண்ணே, என் மோகத்தின் படையோட்டத்திற்கு சட்டம் போடாதே. நெஞ்சை கொல்லாமல் கொல்லாத நீ தொட்டு பாரு அழகே, வயதை தின்னாமல் தின்றாயோ நீ வந்து சேரு உறவே. உன்னை தொட்டு பார்க்க மனம் எங்கி தீர்க்க என்னை காதல் தாக்குதே. ஓஹோ உன் கண்கள் பார்த்து என் உயிரை என்னை விட்டு சொல்லாமல் கொல்லாமல் போகும். உயிரோடுதே கதை மாறுதே, உன்னை தேடுதடி விழியோடுதே. நீ பார்வை பார்த்தால் நரம்பெல்லாம் சூடாய் ரத்தம் ஏறி போச்சு. உன் சுவாசம் பட்டால் அகமெல்லாம் வீசும் பனி காற்றையாச்சு. ஓ பெண்ணே உன்னை தொட என்னுள் ஏதோ உஷ்ணமாகி போச்சு. இதில் முத்தம் சேர என்னுள்ளே ஏதோ என்ன கூடி போச்சு. உயிரோடுதே
உன் கண்ணத்தின் வண்ணத்திற்கு நிகரேதும் இல்லாது வா என் பெண்ணே என் முன்னே வா கண்ணே என் மோகத்தின் படையோட்டத்திற்கு சட்டம் போடாதே. டே அஜய், ஆ என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிரவுண்டு பக்கம்? ஏன் என்ன? இல்லை, உனக்கு ஆள் செட் ஆனது ஆளே பார்க்க முடியலையே, அதான் ஈஸியரில் தான் ரூமை போட்டு செட்டில் ஆகிட்டான்னு நினச்சேன். டேய், என்னை பார்த்தா உனக்குலாம் எப்படி தெரியுது? ஆ ரொம்ப நல்ல மாதிரி தெரியுது. எப்பா டேய், ஓவராக நடிக்காத, சத்தியமாக சொல்லு, இது வரைக்கும் ஒரு முறை கூட கிஸ் அடிக்கல? டேய் இல்லைடா. ஆ இல்லை, ட்ரை பண்ணேன். ஆனால் ஐயய்ய, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. டேய் ஏன்டா அப்படி சொல்கிறா? பின்ன செல்ஃப் எடுக்காத கூட ஒரு செல்ஃபி கூட எடுக்க முடியாதுன்னு அவளுக்கு தெரியாது. நீ ஒன்றா பாரு, இன்னும் ஒரே வாரத்தில் அவளே ஒன்று விட்டு ஓடிடுவா. எதை ஊடி போயிடுவாடா? ஆமாம், பின்ன பொண்ணுங்கள்லாம் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறாளுங்க. ஹஸ்பண்டை கூட கார் மாதிரி ஓட்டி பார்த்தா ஓகே பண்ணுறாளுங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நீ ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டேன்னு ஆளை மாற்றிட்டு போயிட்டே இருப்பா, பார்த்துக்க. ஆளை மாற்றிடுவாளா? யோ யோ லூசு லூசு லூசு. டே ஒன்று விட்டனா பின்னே அவனுக்கு பிரச்சனை. கிஸ் அடிக்கணும் அவ்வளோதானே. நாளைக்கு வரட்டும் அவளை. மச்சி, இவனா சொல்கிறது கேட்டு நீ மாடு போய் என்ன செஞ்சு வச்சிடாத, அப்புறம் எதனா பிரச்சனை ஆகிடும். டேய் இப்போ என்னடா உங்களுக்கு இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்க? நான் என்னதான் பண்ணோம்? ஏய், ஏன்டா கோவப்படுற? கிஸ் அடிக்குதுன்னா அப்படியே போய் அடிக்குதில்ல மச்சி. வேற எப்படி? ரொமான்டிக்காக பேசி லைட்டாக இம்ப்ரெஸ் பண்ணி கையை பிடிச்சி கன்னத்தில் அடித்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக லிப்பில் லிப்பில் அடிச்சிடு அடிச்சிடு அடிச்சிடு. ஈஸியாக சொல்லிட்டான், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே. பீச்சு சுற்றி க்ரீன், நான் பக்கத்தில் நீ. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதுல்ல? எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கூட, அதுவும் உன் கூட. நான் நிறைய முறை வந்திருக்கேன். ஆ நிறைய முறையா? ஆ ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஓ, மேடம்க்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸோ? ஆப்வியஸ்லி, படித்தது கோயட் இல்லாமல் இருக்குமா? ஆனால் எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரோட, அதுவும் உன் கூட. எனக்கு என்னமோ இந்த இடம் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய லேண்ட்மார்க்காக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். என்னோட கடைசி நிமிஷம் இந்த இடத்துல இருந்தால் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ மாதிரி சூப்பர் ஹாப்பி. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, கரெக்டான டைமு, எப்படியாச்சும் அடிச்சிரு. இஷா, இஷா நில்லு நில்லு சொல்றேன்ல, சொல்றத கேளு இஷா. என்ன சொல்ல போற அஜய்? தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லுவ அதானே? ச்சீ, நீலாம் லவ் பண்றதே இதுக்கு தான் இல்ல? ஏய் நிறுத்துடி, நான் தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சுதான் பண்ணேன். இல்லை எனக்கு புரியல, நான் அப்படின்னா பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு கிஸ் அவ்வளோதானே. அதுவும் ரோட்டில் போகிற ஏதோ ஒரு பொண்ணை பண்ணலையே. நான் லவ் பண்ணுற பொண்ணு உன்னை தானே பண்ணேன், அதுக்கு போய் என்னமோ அதான் குதிக்கிற. என்ன லவ் பண்ற பொண்ணா? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஈவன் என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. நம்ம லவ் பண்ணி ஒரு 7 நாள் இருக்குமா, அதுக்குள்ள கிஸ். இதே 7 மாசம்னா ரூம் போட்டுருவல்ல அஜய். சி, கேவலமாக பேசாத. உனக்கு வேணா ஒரு வாரமாக இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை நான் 1 வருஷமாக ஃபாலோ பண்ணேன், லவ் பண்ணுறேன். ஸோ ஏய் இங்கே பார், இன்னைக்கு இல்லை, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் என்னைக்கு பார்த்தனோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை கட்டி பிடிக்கணும், கிஸ் அடிக்கணும்னு தோணிட்டு தான் இருக்கு. அதுக்கு என்னப்ப? ஏய் இதெல்லாம் இல்லாமல் எப்படி இஷா? எதெல்லாம் இல்லாம?
இவ்ளோ சீப் மென்டாலிட்டில உனக்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் லவ்னா இவ்ளோதான். லவ் இஸ் ஈக்குவல்ஸ் டு கிஸ் அண்ட் செக்ஸ். நான் எதிர்பார்க்கறாள் நீ இல்ல அஜய். யூ ஆர் டிஃபரண்ட். என்ன ஈஷா பேசுற நீ? தெரிஞ்சுதான் பேசுறேன். நமக்குள்ள இது செட் ஆகாது. குட் பை. இஷா இஷா நில்லு. ஏய் நில்லுன்னு சொல்றேன்ல. இஷா மன்மதன் வள வள சாய் மன்மதன் ச ச ச ச மன்மதன். மச்சான் ஃபேஸ்புக்கில் எனக்கு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்றா. மேட் இன் மும்பை. அவ பேர் என்ன தெரியுமா? பூஜா குமாரி. ஒரே ஜாலியா இருக்கு மச்சான். இவன் ஒருத்தன் டேய் சும்மாறா. போடா பொறாம பிடிச்சவன. ம் ம் ஓ ஓகே ஓகே. ம் 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 அட அப்படி என்னதாச்சு? ஐயோ அம்மா. पूजा कुमारी हाय बेबी खाना खा लिए हमारा रूम ले खाना खा लिए மொத்தத்தையும் இந்த வினத்தை தின்னுட்டாஹே. சென்ட் யுவர் வாட்ஸ்அப் நம்பர் இதோ தர. டேய் ஒன்று இல்லை அவன்து. கமான் வீடியோ கால். வீடியோ காலா? ஐயோ இவன் வேற வீடியோ கால் வர சொல்றாளே. நான் வேற அப்படி பார்த்துட்டு இருக்கேன். வர 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 வர. ஜாலி 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 ஜாலி. ஏண்டா இப்படி இருக்கிறதுக்கு அவளுக்கு நீ ஃபோன் பண்ணியே பேசலாம்ல. நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்திருக்கலாம். இப்போ என்ன? கால் வெயிட்டிங்கில் போதும் மச்சான். அவன் ஃப்ரெண்டு யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருப்பாடா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணேன். பூஜா 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 பூஜா. டே மச்சான் நீ அங்கே போய் உக்காடுறா. ஆ ஏய் அங்கே போய் உக்காடுறா. எதுக்கு? அட சொல்ற அங்கே போய் உக்காடுறா. பூஜா கல்வி. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. வந்துச்சு. பூஜா பூஜா ஒரே இருட்டா இருக்கு. லைட் தேக்கோ. நான் கால் கட் ஆயிடுச்சு. ஒருவேளை அவங்க அம்மா வந்திருப்பாங்களோ? இருக்காது. நம்ம டயல் பண்ணி பார்ப்போம். என்ன நம்மளை கட் பண்றா? நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து என்ன மறுபடியும் கட் பண்றா? அச்சா இங்க பாருங்கடா. என் போட்டோவே மார்பிங் பண்ணி அனுப்பிக்காடா. இப்ப நான் என்னடா பண்றது? கேளு. சாவு சாவுல செத்த பேல நீ நலமா இருந்தானா ஒளிஞ்சு எனக்கு நீ சாவுல செத்த பேல. ஃபோனை எடு. போன
ஏய், இதான் last போடு, ball. பாலை நீ போடு. பாலை போடு மற்றவங்க சரி, ஃபீல்டிங் ஓகே போ ஓகே போய் எடுறா. டேய் இன்னும் எவ்வளோ நாள் தான் எப்படி இருப்ப? வாடா விளாட்லாம். டேய் சீக்கிரம் வாடா. ஆ போடா. இந்தா வாங்கிக்க. Sixer. டேய் என்னடா இப்படி அடிக்கிறான்? அதான் மச்சான் எனக்கு தெரியல. இவன்லாம் அவுட் ஆகுனா ஆஸ்திரேலியன் ஸ்டேட்டை தான் யூஸ் பண்ணணும். ஆஸ்திரேலியா ஸ்ட்ராட்டஜா அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் ஃபோக்கஸ் ஒழிக்கணும், மென்டலாக வீக் ஆகணும். அது எப்படி? வாங்க சொல்கிறேன். என்னடா இவன்? என்ன பண்றானுங்க? நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? டேய் வினோத், டேய் சொல்லாதடா. வாங்க சொல்கிறேன். டேய் வினோத், டேய் வினோத் ப்ளீஸ்டா, டேய் சொல்லாதடா. இப்போ நான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன், ஆனால் என்ன சொன்ன பேசுறீங்களேன்? போறா போறா பாலை போறா. டேய் உன்னை பாத்துக்கிற போறா. பாலை போடுங்கடா. பாலை போறா. இப்போ போடுறா பால. என்னப்பா உங்களுக்கு? நானே போயிட்டு வரேன். ஆ ஆ போ. ஆ நல்லா போடுறான் பாலை. டேய் அஜய், அங்க போடுறா. டேய் டேய் ஏய் இறங்கடிக்கிடு, இறங்கடின்ற. விஷா, யார் இவன்? கேட்குறான்ல, சொல்லு சொல்லு. சொல்ல முடியல. ஐயோ அப்பா, உனக்கு என்ன ஆக்டிங் விட்டல நீ? தம்மா துண்டு கிஸ்ஸு, அதுவும் கன்னத்தில். லிப்பில் வச்சிருந்தா கூட மனசாரி போயிருக்கும். கன்னத்தில் கொடுத்ததுக்கு அப்படியே ஓவரா சீனை போட்ட. இன்னைக்கு என்னன்னா இன்னொருத்தன் கூட போகிற. ஆமாம், அன்னைக்கு பீச்சில் நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்க என்னமோ சொன்னல நீ? என்ன சொன்ன? படித்தது ஃபுல்லாக கோயடு இல்லாமல் இருக்குமா அப்படின்னு இழிச்சிக்கிட்டே சொன்னல. அப்போ எனக்கு புரியல, உனலாம் ஒருத்தன் பார்த்தாதுன்னு. ஏய் ஐயோ பாஸு, பயமாக இருக்கு, கொஞ்சம் உட்காருங்க. அப்படியே நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி 7 நாள் பின்னாடி போனீங்கன்னு வைங்களேன், இங்கே நீங்கள் இருப்பீங்க, அங்கே இன்னொருத்தன் இருப்பான். ஏன்னா மேடம் அந்த ரகம். அஜய், தேவையில்லாம பேசாத, மரியாதையா போயிடு. மரியாதையாக போயிடு. தன்னை பிளாக் பண்ணிட்டு கூலாக சுற்றுற. ஏங்க பார், என்னை தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டேன். என்னை ரவுடி, பொறுக்கி, டாக்ஸிக்கு, கிரிஞ்சு, சாடிஸ்ட்டு என்ன வேணால் சொல்லிட்டு போ. ஆனால் என்னை தவிர வேற எவனையாவது லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்ன. விஷா, யார் இவன்? என்னடா விட்ட ஓவரா பேசிட்டு இருக்க? போடா போடான்ற. அடிங்க தம்மாயிரு. ஏய், அவன் என் அண்ணன்.
இங்கே பாரு பாஸு, அவ்வளோதான் அவனுக்கு. இஷா அவனை ஒழுங்கா கூப்பிட்டு போயிடு. டேய் அவன்கிட்ட சொல்லி வை, இதுக்கப்புறம் என் தங்கச்சி இப்படி வந்தான் அவ்வளோதான் அவனுக்கு. மச்சான் வாடா. ஓ ஓ உன்னை பார்த்த ஒரு முறை நெஞ்சம் உன்னை தேடுதே, என்னை நீயும் வேணுமென நினைப்பாயோ நிலைப்பாயோ, உன்னை நானும் சேரும் வரை நெஞ்சம் ஒன்று தொலைந்ததே, அந்த நேரம் வரும் வரை நினைப்பாயோ கிடைப்பாயோ, என் காதல் உனக்காக என ஏற்றுக்கொள்வாயோ, உன்னை தேடி வரும்போது என்னை விட்டு செல்லாதே, ஒரு பார்வை பார்த்தாலே நான் உன்னிடம் விழுந்திடுவேன், உன் கைகள் பட்டாலே நான் சொர்க்கம் சென்றிடுவேன். தள்ளி தள்ளி போகாதன்பே, உன்னை நானும் காணாவிட்டால் எந்த நெஞ்சம் ஏற்றுக்கொள்ள நினைக்காதே, கண்ணை மூடி காணும் போது என்னிடத்தில் நானும் இல்லை, உன்னிடத்தில் நானும் சேர நினைத்து விட்டேன், என் காதல் உனக்காக என ஏற்றுக்கொள்வாயோ, உன்னை தேடி வரும்போது என்னை விட்டு செல்லாதே, ஒரு பார்வை பார்த்தாலே நான் உன்னிடம் விழுந்திடுவேன், உன் கைகள் பட்டாலே நான் சொர்க்கம் சென்றிடுவேன். டேய் அஜய், டேய் எந்திரா. டேய் அஜய், டே அஜய், இது போலாம் பண்ணுறது இருந்தால் உங்கள் ஊருக்கு கிளம்பிடு. உனக்கு ஏன்னாச்சுன்னா உங்கள் அம்மா பதில் சொல்கிறது. உங்கள் அம்மா என்ன தான் உன்னை விட்டுருக்காங்க. நீ ஃபோன் எடுக்கலனா உங்கள் அம்மா எனக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஏய் இப்படி இருக்கிறதுக்கு ஒரு முறை நேரில் போய் பேசி பார்க்கலாம்ல. டேய் ஏய் நாங்கள் பேசிட்டு இருக்கோம், என்னடா பின்னாடி திரும்பி நின்றுட்டு இருக்க? ஏரியா மட்டும் தான் மச்சான் தெரியும். ஏண்டா வீடு எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் லவ் பண்ணிட்டு இருக்க? தெரிஞ்சிட்டா மட்டும் இவன் பண்ண வேலைக்கு அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. எடுத்த உடனே நெகட்டிவாக பேசுறது, பிளட்டி நெகட்டிவ் கமெண்டர்ஸ். முதல்ல ட்ரை பண்ண விடுங்கடா. அப்படின்ற ம் சரி, அவன் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு பார்ப்போம். ராதிகா, என்ன? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கிஸ் மேட்ரு, அதுக்கு போயிட்டு. ஜஸ்ட் கிஸ்ஸா? ஹலோ, அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏண்டி உங்களுக்கெல்லாம் இந்த கிஸ்ஸு செக்ஸுன்றது அவ்வளோ சாதாரணமாக போச்சுல்ல? ஃபர்ஸ்ட் கிஸ்ஸுன்றது ரொம்ப ப்ரீஷியஸ்டி. எங்கேயோ பிறந்து லைஃப்பில் பல பேரை க்ராஸ் பண்ணி இவன் தான் நமக்கானவன், இவனை நம்பி நம்மளை கொடுக்கலான்ற நம்பிக்கையோட ஒருத்தரோட சேர்ந்து மியூச்சுவலாக பண்ணுறது தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் கிஸ். அது ஜஸ்ட் 7 டேஸ்லலாம் வராது. அப்படி வந்தாலும் அதுக்கு பேர் லவ் கிடையாது. வெளியில தான் 2K கிட்ஸை கேவலமாக பேசுகிறாங்கன்னா நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்காதீங்க. சரக்கை ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரி இதையும் ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க. அப்போ தெரியாமல் கிஸ் தான் பிரேக்கப்பா? ஆமாம், உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? லாஸ்ட் டைம் பேசுகிறப்பவே ரொம்ப அப்செட்டாக இருந்தா. 2 டேஸில் அவளே வந்து பேசுகிறேன்னு தான் சொன்னா. அதுக்குள்ளே என்ன அவசரம் உங்களுக்கு? சந்தேகப்பட்டு அவன் அண்ணனே அடிச்சிருக்கான். இப்போ இந்த பிரச்சனை வீட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு, காலேஜுக்கும் அனுப்புறதில்ல. இப்போ எந்த தைரியத்தில் வந்து அட்ரஸ் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. இல்லைங்க, அது தெரியாமல் எதுவும் நடந்துருச்சு. அவனே ரொம்ப அப்செட்டில் இருக்கான்.
அவங்கள எப்படியே பார்த்து மன்னிப்பு கேட்கணும். அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு அட்ரஸ்லாம் தெரியாது. ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணப்போ ஏதோ அண்ணா நகர் வாட்டர் டேங்க் கிட்டேன்னு சொன்னா, அவ்வளோதான். வாட்டர் டேங்கா? அவ்வளோ பெரிய ஏரியாவில் எப்படி போய் தேடுறது? ஐயோ, அங்கே போய் ஏதாச்சும் பண்ணிடாதீங்க, அப்புறம் அவன் என்கிட்டயும் பேச மாட்டா. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம். அவங்க அட்ரஸ் கிட்ட மட்டும் உடனே எனக்கு கால் பண்ணுங்க. என் நம்பர் எடுத்துக்கங்க, 8428. சரி, ஓகே ப்ரோ, பார்க்கலாம், பாய். ப்ரோ, டேய் வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுதா? அவ்வளோக்கும் தெரியாதாண்டா. அண்ணா நகர் வாட்டர் டேங்குன்னு சொன்னான், அவ்வளோதான். அவ்வளோ பெரிய ஏரியாவில் எங்கடா போய் தேடுறது? மயிறு தேடுவேன். டேய் 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 அஜய், அஜய் நில்றா. ஏண்டா டேய், டீ குடிக்க இவ்வளோ தூரம் வந்த, இது அங்கேயே பண்ணியிருக்கல, தேவையில்லாத ஒரு பெட்ரோல் வச்சுட்டு. டேய், நான் இங்கே பேசிட்டு இருக்கேன், நீ என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க? ஓஹோ, உன் ஆள் வரைக்கும் இங்கே வெயிட் பண்ண போகிறேன். சென்னையில் இவ்வளோ பெரிய ஏரியாவில். ஐ சூப்பர் மச்சி, வேற லெவல் பிளான். மயிர் பிளானு வெளிச்சு விட்டுறோம் பார்த்துக்க. பிளட்டி நெகட்டிவ் கமெண்டா. எதா? ஏய், உங்களா திருத்த முடியாதுடா, திருத்தவே முடியாது. ஏய், இது எவ்வளோ பெரிய ஏரியா தெரியுமா? இது எத்தனை சந்து இருக்குன்னு தெரியுமா? எத்தனை தெரு இருக்கு தெரியுமா? அதில் உன் ஆள் எந்த தெருவில் இருக்கான்னு தெரியுமா? இது எதுவுமே தெரியாமல் இங்கே வெயிட் பண்ணி என்ன பண்ண போகிற? உங்கள் கிளம்பி ரூமுக்கு வா. ராஜிகார்டு கேட்டிருக்கோம்ல, அவங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. சரிப்பா, நான் எதுவும் கேட்கல. அண்ணே, ஒரு டீ. அண்ணா எனக்கு ஒரு டீ. அடிங்க, டீயா? கொளுத்திரும் பார்த்துக்க. ஐடியா கொடுன்னு கிளம்பி விட்டு டீயாம்ல டீயே. அப்போ ஒரு பூஸ்டர் சொல்லு. ப்ரோ, இந்த Thank you. வேலை இப்போ Okay, bro. என்ன மச்சான் இது? இது இன்னைக்கு அவருக்கு எதுவும் தெரில. இந்த எதுவும் ஆசிரியர் மாதிரி இல்லை. அதான் ஒரு சேஃப்டி. எப்படிடா? அதெல்லாம் அப்படிதான். என்ன மச்சான் தூக்கி போட்ட? இனிமேல் நமக்கு தேவைப்படாதுடா. அவங்க அண்ணன் தான் இப்படி போயிருக்கான்ல, திரும்பி வரும்போது ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிருவான். ஒருவேளை அவன் போறது நைட் ஷிஃப்டா இருந்தா?
டேய் இஷா இப்படி பண்ணாத இஷா. நான் உன்னை தேடி தான் இவ்வளவு தூரம் வந்தேன். இஷா நான் பண்ணது தப்புதான். டேய் மூட்றா. ஐம் சாரி. டேய் அவன் அண்ணன்டா. அதான் சாரி சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? ஏய் ஜி தேவரும் பிரச்சனை பண்ணாதடா. ஏய் விடுடா. ஏய் இப்ப வெளில வரியா இல்லையா? போங்கடான்றல ஏய், போடா. நான் உன்கிட்ட பேசுறேன். யாருப்பா நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அன்னைக்கு சும்மா ஒரு தப்பா போச்சுடா. இஷா உனக்கு கேக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வெளியில வா. தம்பி கிளம்பு. சார், கிளம்புங்கறல. இஷா இவனுங்க கிட்ட என்ன நான் உன்கிட்ட பேசணும். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. எங்கடா இருக்கீங்க? உனக்கு கேக்குதா இல்லையா? இல்ல போலீஸ் கூப்பிடுவா. ஏய் விடுடா. ஏய் இது கேட்டுக்கோ. ஏய் போங்கடாங்கற. என்ன இனிமே உன்னால பார்க்கவே முடியாது இஷா. போலாம். வெளில வான்னு சொல்றேன்ல. ஏய் வாடா. இதுதான் அப்பவே வேணாம் சொன்னேன். எல்லாம் ஒன்னாலதான்டா. இப்படி பண்ற. சரிடா. எங்க? காஃபி ஷாப்லயா? முதல்ல மீட் பண்ணி பேசட்டும். மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி. ஒரு நிமிஷம் இரு, கூப்பிடுறேன். இஷா, உன் ஸ்டடீஸ் முடிஞ்சு பேசலான்னு பார்த்தேன். ஆனால் என் ஃப்ரெண்டோட பையன் டென்டல் டாக்டராக இருக்கான். பேர் ரிஷி. உன்னை பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அவனை பார்த்து பேசிட்டு வந்துரு. டேய் சாரி தான்டா போனேன். ஏன்டா இப்படி பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஆமாடா நான் பைத்தியம் தான். நான் பைத்தியம் தான். லவ் பண்ற பொண்ணு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு விலகி நின்று வேடிக்கை பார்க்கும்போது வர வழி உங்களுக்குலாம் சொன்னா புரியாதுடா. அவ என்னை பார்க்கும்போதுல ஏதோ பார்க்கக்கூடாதவனை பார்க்குற மாதிரி பார்க்குறா மச்சான். அப்படி பார்க்கும்போது தோ இந்த உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுதுடா. என்ன நினைச்சா எனக்கே கில்ட்டா இருக்கு மச்சான். என்ன பண்றதுன்னே தெரிலடா. இந்த மண்டக்குள்ள ஏதோ ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு மச்சான். என்ன அறியாம அந்த குரலை நான் கேட்டுருவனோன்னு எனக்கே பயமா இருக்குடா. போங்கடா. டேய் என்னடா அவன் இப்படி பண்றான்? எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. எனக்கும் தான். இவங்க இருக்கிறது சேஃப்டி இல்லை. இப்போ என்ன பண்றது? அதை விடு, நான் பார்த்துக்கிறேன். அங்கிள் சொன்னார் ஏதோ ஒரு லோக்கல் பையன் பின்னாடி சுற்றுறான்னு. கேட்கவே ஃபன்னியாக இருக்குல்ல? ஆஃப்டர் ஆல் பொண்ணுங்களுக்காக இப்படிலாம் சுற்றுவாங்களான்னு. டூ யூ நோ ஹவு மெனி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹேவ்? எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கூட, அதுவும் உன் கூட. அவனும் உங்கள் அப்பா எங்கள் அப்பா மாதிரி பழைய ஆளாக இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ் கூட உன்னை பார்க்குறதுக்காக எங்கள் அப்பா தான் போட்டு போக சொன்னார். வேர்ல்டு லிவின் அதுன்னு எங்கேயோ போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டு ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி லவ் பண்ணி இட்ஸ் டோட்டலி புல்ஷிட், ரைட்? எனக்கு வெட்டிங்லலாம் நம்பிக்கையே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு செட் ஆகுமானே தெரில. உனக்கு ஓகேனா சொல்லு.
நம்ம வேணா மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். என்ன சொல்கிற இஷா? இஷா, ஆர் யூ ஆல் ரைட்? சாப்பிடல? இல்லை எனக்கு வேண்டாம். யூ டோன்ட் சீம் கம்ஃபர்டபுள் ஹியர். டு யூ வாண்ட் கோ ஃபார் ரைட்? இந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக சாரீலாம் வேர் பண்ணிவிட்டு பொண்ணுங்களை பார்க்குறதே கஷ்டம். பட் நீ இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் இப்படி இல்லாமல் ப்ராட் மைண்டாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஆர் ஸோ லக்கி பிகாஸ் ஐ எம் ரெடி டு அக்செப்ட் யூ. காஃபி ஷாப்பில் கம்ஃபர்டபுளாக இருந்தால் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். நீ இங்கே வந்து பேசாமல் இருக்கிற. இஷா, 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 என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? ஹே, என்ன பண்ற? கம் ஆன், ஜஸ்ட் கிஸ் தானே. ஹே, போடா. ஷிட். ச்சே. number you're calling is currently switched off. என்ன ராதிகா ஃபோன் பண்ணுறாங்க? சரி அட்டன் பண்ணி என்னன்னு கேளு. சொல்லுங்க ராதிகா. ஆ, என்ன சொல்கிறீங்க? சரி இதோ வரேன். ஏய், அதான் வினோத்துக்கு கால் பண்ணியிருக்கோம்ல, ரிலாக்ஸாக இரு. ஏங்க ராதிகா, இங்கே என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். அஜய் எங்க? அவனுக்கு கால் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அஜய்க்கு என்னாச்சு வினோத்? இல்லை, அன்றைக்கி உங்கள் வீட்டில் சண்டை அவன் ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருந்தான். சூசைட் எதுவும் ட்ரை பண்ணிட்டு போனோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. அதனால் அவங்க அம்மா கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவங்க அம்மா அஜய்க்கு கால் பண்ணி உடனே ஊருக்கு வர சொல்லிட்டாங்க. அவன் ரொம்ப சைக்கோ மாதிரி பிக்கப் பண்ணி அவங்க அம்மாட்டையும் சண்டை போட்டு, டேய் ஏன்டா எங்கள் அம்மாட்ட சொன்ன சொல்லி எங்கிட்டையும் சண்டை போட்டு கிளம்பி எங்கேயோ போயிட்டான். நாங்களும் நைட்லேருந்து தேட்டோம், எங்கே போனானே தெரில. எல்லாத்தையும் தேட்டோம், ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. உன்னை ஏன் இப்படி? இஷா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அஜய்க்கு ஒன்றா இருக்காது. வா, நம்ம போய் தேடி பார்க்கலாம். வா. இங்கேயும் இல்லையா? சரி வா போலாம். வா. ஒரு நிமிஷம் இரு. அவ எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். நான் ஓட்டுறேன், இறங்கு. டெத்து என்னும் தூது வந்தது, அது ஃபிகர் என்னும் கலரில் வந்தது. கெத்து என்று நான் நினைத்தது என்னை வெத்தாக்கி ஓட விட்டது. யாருனால? எல்லாம் உன்னால. வா. லவ் பண்ற பொண்ணு உன்னை பிளாக் பண்ணனால நான் ரைஸ் ஆயிட்டேன். கூடவே பழகின ஃப்ரெண்டு உன்னை வச்சு எங்கள் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டான். எங்கேயோ இருக்கிற எங்கள் அம்மா மூலமாக என்னை திட்டுறாங்க. இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான். உன்னை ஒழிச்சு கட்டினாலே இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஓவர். உன்னை இந்த வரேன் இரு. அஜய், அஜய், அஜய். எல்லாம் மனோ விஸ்கியாக இருக்கும். உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஹே அஜய். ஹே லூசு, மென்டல். பார்த்து போட மாட்டேன். உனக்கு இருக்கு.
நீ தான் சாதாரண கிசுக்கே கொச்சுப்பியே. இப்போதான்டா 2K கிட்ஸ் மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆமாம், என்ன இந்த திடீர் மாற்றம்? அது ஒரு பெரிய கதை. அப்போது அதை அப்புறம் சொல்லு. ம் இப்போ இப்போ இனிமே என்ன விட்டு போக மாட்டேல்ல? போக மாட்டேன். உண்மையாவா? உன் மேல ப்ராமிஸ்.